ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சிம்பாது சேனல். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பா கட்டின வீடியோ தான் இப்போ நம்ம போட போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஐயப்பா இருமுடி கட்டிட்டு கிளம்பினது தான் வீடியோவாக இப்போ நான் போட போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிதியா பிறந்து இது 3வது வருஷம். வழக்கமாக செய்கிற மாதிரி ஐயப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் இலையில வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காலையில் அவர் பூஜை பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் 9 மணிக்கு மேலே தான் கிளம்புறதா இருந்தது. ஏன்னா 7:30 9 மணிக்கு மேலே தான் ஐயப்பனுக்கு நம்ம பாத பூஜை பண்ணிவிட்டு கிளம்புறோம். இதெல்லாம் காலங்காலமாக ஒரு ஐதீகமாக நம்ம பண்ணுறது. எப்போ அவங்க மாலை போட்டுட்டாங்களோ அப்போவே அவங்க அம்மா புள்ள பொண்ணு அந்த உறவுலாம் இல்லாமல் சாமியாகவே நம்ம அவங்கள பார்க்குறோம். ஐயப்பனே அவங்க உருவத்தில் இருக்கா மாதிரி நம்ம ஐயப்பனை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும். மாலை போட்ட பிறகு அந்த வீட்டில் அழுக சத்தம், அப்புறம் நெகட்டிவான வார்த்தைகள், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஐயப்பன் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக இருக்கணும். ஐயப்பனை மட்டுமே பூஜை பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் அவருக்கு இதை தான் நெய்வேத்தியம் கொடுக்கணும்னு கிடையாது. அவர் எல்லாத்தையுமே நெய்வேத்தியமாக எடுத்துப்பார். தீட்டு மட்டும் அவருக்கு வேண்டான்னு சொல்வார். அந்த 2 விஷயங்கள் தீட்டாக கருதப்படுற அந்த கெட்ட செய்திகள் அதெல்லாம் அவருக்கு ஐயப்பன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இது மட்டும்தான் ஐயப்ப விரதத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது. 2 வேளை குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும். இது எல்லா மாலை போட்டவங்களுக்கும் தெரியும், சரிங்களா? ஸோ நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தேடி ஐயப்பன் மாலை போட்டு பயபக்தியோட இருமுடி கட்டிட்டு போகிற அந்த நாள் தான் ஒவ்வொரு சபரிமலைக்கு போகிற ஒவ்வொரு சாமிமார்களுக்கும் ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் முதல்ல எங்கள் சாமிக்கு பன்னீர், பால், தயிர் இதெல்லாம் போட்டு பாத பூஜை பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது எங்கள் ஜானு பாத பூஜை பண்ணாப்புல கூடயே ஹிதியா இருந்தது. உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக சாமிக்கு பாத பூஜை பண்ணிச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இப்போயே பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில் அவள் எப்படி சாமி கோவில்லாம் போனால் தொட்டு எப்படி சாமி கும்பிடுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்க. பாருங்கள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்துட்டு, ஹித்யா நானும் பண்ணுவேன்னு கூடையே ஒரே அடம். சரிம்மா பாப்பாவையும் மடியில் உட்கார வச்சு பாப்பாவையும் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே குழந்தையும் மடியில் வச்சுருந்தது. ஸோ எங்கள் ஐயப்பா சாமி அம்மா பொண்ணு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ எங்கள் சம்பந்தியமாக வந்திருந்தாங்க. அவங்களும் பாத பூஜை பண்ணாங்க. பாருங்கள் குட்டி என்ன அழகாக பாத பூஜை பண்ணுது. தொட்டு நல்லா கும்பிடணும், அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு குட்டிக்கு. ஸோ நான், அதுக்கப்புறம் ஜானு, அப்புறம் எங்கள் கபிலாம்மா, அதுக்கப்புறம் ராதிகா, நாங்கள் எல்லாருமே சுவாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். சுவாமி பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு பாத பூஜை பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் பாத பூஜை பண்ணிவிட்டு கிளம்பின உடனே தான் நம்ம அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போகணும். ஸோ யாரும் கூட்டிகிட்டு போகாதனால நானும் ஹிதியாவுமே சாமிக்கு இருமுடி பையை எடுத்து சாமி தலையில் வச்சோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடியோவே நம்ம போடலான்னு பார்த்தேன் நான் வாய்ஸையே. ஆனால் அதில் நிறைய கிளம்ஸியாக இருந்தது எல்லோரும் பேசுகிறதும். அதனால தான் நான் இது மாதிரி சொல்லிகிட்டே வரேன். இதில் சாமி சரணம் கோஷம் போட்டது எல்லாமே நான் தான். எனக்கு ஐயப்பனை போய் பார்க்கணுன்னு ரொம்ப வருஷமாக ஆசை. ஏன்னா நான் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி இல்லைங்களா? ஸோ ஐயப்பனுடைய நட்சத்திரம் தான் எனக்கு. ஸோ அதனால் ஐயப்பனை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சபரிமலை ஐயப்பனை போயிட்டு பார்த்துட்டு வந்துடணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும்போது ஐயப்ப சரணகோஷம் கடந்த ஷியாம் 10th படிக்கிறதுலேருந்து மாலை போட்டுட்ருக்கான். அதனால் அந்த ஐயப்பனுடைய சரணங்களை சொல்கிறதுன்றது எனக்கு அப்படியே வரும் வாயில். சாமியே சரணம் ஐயப்பா, எங்கள் ஹிதியாவே சொல்லும் இந்த மாதிரி சாமிக்கு அந்த அவரோட பெட்ஷீட்டு இருமுடி பையை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவர் தலையில் நானும் பாப்பா எடுத்து வச்சோம். மாலையும் எடுத்து வச்சுட்டு அவர் அப்படியே பின்னாடியே அழிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டது தான். பாப்பாவை குழந்தை இல்லைன்னா பெத்த தாய் ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்தது. கன்னி சாமிங்க, பெரிய குரு சாமிங்க யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம். டக்குன்னு நம்ம யாருமே இல்லை நம்ம தான் கிளம்பணும் அப்படின்னா அம்மாவே இல்லை
குழந்தைகளே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ தாய்க்கு மட்டும்தான் அவர் வந்து அடங்குவார். ஏன்னா இப்போ புலிப்பாலை குணர்ந்தவர் இல்லையா, தாயின் நோய் தீர்த்தவர் அவர். அதனால் அம்மா கிட்ட மட்டும்தான் ஐயப்ப சுவாமி வந்து ஒரிஜினல் குழந்தையாகவே மாறிடுவார். ஸோ எங்கள் சாமி வந்து தேங்காவை உடச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஐயப்ப சாமிங்கள் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ சாமியை வந்து நாம் மனசால் நேசிக்கணும், எந்த சாமியாக இருந்தாலும். அப்போ தான் அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஐயப்பனை வந்து 48 நாள் பூஜை செஞ்சு நம்ம வந்து போகணும்னு சொல்லுவாங்க. முடியாதவங்க இப்போல்லாம் 48 நாள் முடியல அப்படின்னா 1 வாரம் 10 நாள், சில பேர் அன்றைக்கே மாலை போட்டு அன்றைக்கே கிளம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ நெய் தேங்காய் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நெய் தேங்காய் அப்படின்றது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம விரதம் இருந்து ஐயப்பனுக்கு அன்றைக்கி இல்லை 1 வாரம் இல்லை 48 நாளும் விரதம் இருந்து ஐயப்பா மாதிரி நம்ம செய்யணும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஐயப்பா வந்து இவங்க வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாருங்க, மாடு உள்ளே வந்துருச்சு, பசு மாடு. சரி, இதுக்கு மாடுக்கு வந்து பழம் கொடுக்கலான்ட்டு பன்னீரப்பா என்ன பண்ணார், பழத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தார். அது போக மாட்டேன்னுச்சு. 1 2 எத்தனை மாடு. இதுதான் இங்கே நாங்கள் கட்டுற இடம். கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் கேசவா வந்துட்டு போயிட்டார். நான் கேசவாவை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஒரு சில பேர்கிட்டலாம் நம்ம அடிக்கடி பேச மாட்டோம், பார்த்து கூட மாட்டோம். ஆனால் கேசவா அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் எங்கள் கேசவா. எப்பயாச்சும் தான் பேசுவோம், ஸ்டேட்டஸ் பார்த்துப்போம். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபோன் அடித்தா போகிறோம், அடுத்த நிமிஷம் கேசவா வந்து நிற்பார். ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஏர்லியராக வந்துட்டார். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே புனிதா மட்டும் கூடயே இருந்தாங்க. கேசவாவோட ஒய்ஃபு புனிதா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இருந்து எல்லாம் சாமிக்கு நமக்கு கூட எல்லாம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு தான் போனாங்க. பாருங்கள், இப்போ வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கிறது இவங்க தான். நிறைய பேர் நாங்கள் போகும்போது கட்டிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. பிரியாணி தான் வந்து பிரிஞ்சி சாதம் தான் பிரசாதமாக போயிட்டு இருந்தது. கடைசியில் எங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் போய் சாமிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிட்டு நாங்கள் கொண்டு வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே அங்கே டபரா காலி. பட் பரவாயில்ல, எல்லோரும் சாப்பிட்டா திருப்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எங்கள் சாமி எப்போ கட்டுவாருன்னு பார்த்தா ஒரு க்யூ நின்றுது. அந்த க்யூவை முடிச்சுட்டு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிதியா வந்து எப்படா வந்து பிரசாதம் நம்ம கொடுப்போம் அப்படின்றது. எங்கள் சாமியும் நிற்கிறாரு பாருங்கள். ஓகே, அடுத்தடுத்து வரலான்னு சொல்லிட்டு குருசாமி தான் எப்பயுமே வந்து கட்டுவார். ஆனால் இந்த தடவை வந்து இவங்க தான் புனிதா என் பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் அவங்க தான் புனிதா, கேஸ்வாவோட ஒய்ஃபு. அவங்க தான் கூடயே இருந்து இது பண்ணாங்க. பாருங்கள், எங்கள் சாமி இப்போ ரெடி ஆகிட்டார். பாலாகுருசாமி தான் கட்டுவார் எப்பயுமே. இந்த உட்காந்துட்ருக்கார் பாருங்கள் இவர். ஆனால் இந்த தடவை வந்து வேறு அச்சன் அவங்களாம் வந்து கட்டினாங்க. இன்னும் 2-3 பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் சாமி உட்காந்துட்டாங்க. ஜோல்னா பை, இதுக்கு பேர் ஜோல்னா பைங்க. இது நெய் தேங்காய் பை. ஜோல்னா பைக்குள்ளே நெய் தேங்காய் பை இருக்கும். நாங்கள் சாமி இது பழைய பை. ஜோல்னா பையும் பழசு தான், இதுவும் பழசு தான். ஸோ புதுசு மாற்றணுன்ட்டு மாற்றிக்கலான்னு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் நெய் தேங்காய் கொடுக்குறாங்கன்றதை முன்னாடியே நம்ம கணக்கு கொடுத்துட்டோன்னா அப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் சாரு, மனோஜோட ஒய்ஃப், நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். அவங்க வந்து ஒரு நெய் தேங்காய் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹிருதியா ஒரு நெய் தேங்காய், அதாவது ஜானு மடியில் உட்கார வச்சுட்டு ஹிருதியா ஒரு நெய் தேங்காய், எங்கள் சாமியே நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கள் சாமி வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தார். என்னன்னு தெரியல, டைம் ஆகிடுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் இதுவாகவே இருந்தார். ரிலாக்ஸ்டாக இருப்பான்னு சொல்லிட்டு இந்த 4 காயின் போடுவோம் இருமுடி பையில் அரிசியோடு சேர்த்து 4. இப்போல்லாம் 4 கிடையாதுங்க. 4 காயின் தான் ஐயப்பனுக்கு உகந்ததுன்னு வாங்க. 4 போடுங்க. இப்போ 11 ரூபா கணக்காக வச்சுட்டாங்க. தட்சணை வந்து இருமுடி பையில் 11 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10 ரூபா காயினும் ஒரு ரூபா காயினும் நான் கையில் வச்சுருந்தேன். திடீர்னு 11 ரூபா போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் போடணுன்னு 3 நெய் தேங்காய் இல்லையா. அப்புறம் இருந்த காசெல்லாம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு புரட்டி
ரூ. 11 ஒரு ரூ. 10 காயினும் ஒரு ரூ. 1 காயினை வச்சு இருமுடி பையில் போட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா நான் லாஸ்ட் இயர்லாம் சரணகோஷம் அப்படி போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கட்டிக்கிட்டு போய் உட்காந்துட்டாங்களா. ஸோ சரணகோஷம் போடுறதுக்கு இது இல்லை. நானே தான் சொல்லிகிட்டே இருந்தேன், சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பான்னு. ஆனால் ஐயப்பன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த வீடில் இருக்கக்கூடிய அந்த பக்தி மயம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நிறைய சாமிகள் நம்ம கும்பிடுறோம். ஆடி மாதம் அப்படியே அம்மனுக்கு வந்து ஒரு உகந்ததோ, கார்த்தி மாதம் ஐயப்பனுக்கு. கார்த்தி, மார்கழி, தை, இந்த 3 மாதத்தில் 48 நாள் கணக்குக்கு ஐயப்ப சுவாமிகளை அந்த அந்த எப்பேற்பட்டவங்களுக்கும் மாலை ஏந்திட்டாங்கன்னா ஒரு பக்தி, ஒரு தேஜஸ் மூஞ்சில் வரும் பாருங்க. அது வந்து நிஜமாகவே ஆன்மீகம், பக்தி இதில் போகிறவங்களுக்கு இந்த நம்பிக்கை, அது இந்த அச்சன் தான் நல்லா பண்ணார். வாயவே திறக்கல அவர், சைகளை தான் செஞ்சார், இதை வைங்க அதை வைங்கன்னு. ஸோ ஒவ்வொன்றத்தையும் இது பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் சாமி கொஞ்சம் படபடப்பாக டென்ஷனாக இருந்தார். எனக்கும் அந்த படபடப்பு இருந்தது, அது ஏன்னு தெரியல. நான் ஒரு மாதிரி எனக்கும் யோசனையாகவே இருந்தது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெய் தேங்காய் வச்சாச்சு. இது பார்த்திங்களா, சாறு நெய் தேங்காய், அதுக்கப்புறம் ஷாமு ஒரு நெய் தேங்காய், அதுக்கப்புறம் ஜானுவும் ஒரு நெய் தேங்காய். ஸோ 3 நெய் தேங்காய் வந்து இதுவாச்சு. ஐயப்பனை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வருஷம் ஐயப்பன் இங்கே தான் உட்காந்துட்ருப்பார். ஸோ ஐயப்பனுக்கு உகந்த நெய் தேங்காவை எடுத்து வச்சுட்டாச்சு. இவங்க தான் சாருமதி, இவங்க வந்து நெய் தேங்காய் கொடுக்குறாங்க. மனோஜால் வர முடியல, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மனோஜால் வர முடியல. மனோஜ் அம்மாவும் சாருவும் தான் வந்திருந்தாங்க. வந்து நெய் தேங்காய் ஒரு ஷாமண்ணா தான், ஷாமண்ணா கிட்டே கொடுத்து விட்ருவாங்க. பக்கத்துலேயே எங்கள் வாண்டு பாருங்க அப்படியே நின்றுட்டுருக்கு. எவ்வளோ அமைதியாக இருந்ததே கிடையாது மேடம். என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அடுத்தது அவங்க பண்ணாங்க பாருங்க. அவங்க இத்யா பூத்துணும், இத்யா யார் எதை பண்ணாலும் இத்யா பண்ணிடணும் பாருங்கள். உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நெய் தேங்காய் விடுறதுக்கு கை உதறுது எங்கள் ஜானுமாக்கு. ஏன்னா இந்த அம்மா பிடிக்கிறாங்க தட்டி விடுறதுக்கு. அந்த பக்தி பயம்னு வரும்போது நம்மளை அறியாமல் இதுவாக இல்லையா. அழகாக குழந்தைக்கு அவர் சாமி வந்து பட்டை போட்டு விட்டார். அமைதியாக காமிச்சிதுங்க, எதுவுமே பண்ணலை. சரிங்களா. எனக்கு என்னென்னா குழந்தைகள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக குழந்தைகள் இருக்கணும். அது ஒன்று தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நோய் நொடி இல்லாமல் ஐயப்பன் பார்த்துக்கணும், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வேண்டுதல் மட்டும்தான், வேறு எந்த வேண்டுதலும் இல்லை. ஏன்னா அந்த நோய் நொடியெல்லாம் வந்ததுன்னா அந்த குழந்தைகள் படுற அந்த பாதைகள் இருக்குது பாருங்கள், அது நம்மளால் பார்க்க முடியலைங்க, கஷ்டமாக இருக்குது. இறைவன் அதுவும் ஐயப்ப மாலை போட்டால் வேண்டிக்கிற ஒரே விஷயம் இதுதான், பசங்களை நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கோ இறைவா, அதுங்களை காப்பாற்று, அதுங்களுக்கு தைரியம் கொடு, நம்பிக்கை கொடு, இது மட்டும்தான், வேறு எந்த வேண்டுதலும் கிடையாது. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஐயப்பா மாலை போட்டிருக்காங்களா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் வந்து வீடியோ போடும்போதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் டீம் பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. இங்கே பார்த்தீங்களா, நெய் தேங்காய் கொடுத்துட்டாங்க. அம்மாவும் பொண்ணும் கையெடுத்து கும்பிட்டாச்சு. சமத்தா இந்த புனியும் பால் குடிக்குமான்னு உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் மடியில். விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. சரிங்களா. எங்கள் ஐயப்பா ரெடி ஆகிட்டாரு மாலை போடுறதுக்கு. ஸோ பாலாகுருசாமி போட்டுருவாருன்னு பார்த்தோம், இல்லை நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இருந்தார். ஸோ பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும் இருமுடி பையில் அரிசி போடுறதுக்கு. இவ்வளோ பக்தியோட பசங்களை வச்சுருக்கேனே, உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவருக்கு சாமியா இருக்காங்க, எங்கள் அம்மா எங்கள் அப்பா, அப்படி அந்த கேட்டகரி. அம்மா அப்பாவை சாமியாக பார்க்குறவர் தான் அவர். வேறு நான் என்னோடய கம்பல்ஷனுக்காக தான் கூட வருவார், அப்படியே பார்ப்பார். நான் விபூதி வச்சா வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க, பொட்டு வச்சா வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க, பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க.
இந்த சாமி அந்த சாமிலாம் கிடையாது. எல்லா சாமியும் அவருக்கு ஒன்று தான். அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டார். வேல் இருந்தால் முருகர்னு சொல்லுவார், அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி இந்த அளவுக்கு பக்தி ஈடுபாடு அவருக்கு இருக்குமானா கிடையாது. அது ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். ஒருத்தர் இப்படின்னா ஒருத்தர் அப்படி தானே இருப்போம். வாழ்க்கை அப்படி தானே. எங்கள் சாமி வந்து இருமுடி பை எல்லாம் கட்டியாச்சு. இது அரிசி போடுறோம் பாருங்க. எல்லாரும் அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த போடுறாரு பாருங்க. அவ்வளோதான். வாயில் போட்டுக்காம இருந்தால் சரி. அவர் அப்படி தான். அவர் கையில் எது கொடுத்தாலும் சரி டக்குன்னு இது பண்ணிப்பார். ஒருத்தர் விடாமல் எல்லோரும் அரிசி போட்டுட்ருக்கோம். சாமி ரெடி ஆகிட்டாரு. சாமியே சரணமையப்பா சொல்லிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இது வந்து 1/2 hour வீடியோ நான் பேசணும். சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு வைக்கலான்னா சுத்தமாக ஒரே பின்னாடி ஃபுல்லாக சத்தம் பாருங்கள். அடுத்தெல்லாம் ரெடியாக உட்காந்துட்ருக்குறாங்க கட்டிட்டு கிளம்புறதுக்கு. நாங்கள் கோயில்கிட்ட போகிறதுக்கே ஆயிடுச்சுங்க. 9:30 மணிக்கு மேலே ஆகிடுத்து. 7:30 9 முடிச்சுட்டு வீட்டில் பாத பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து நாங்கள் பின்னாடியே சாமிக்கு உண்டானதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே போகிறதுக்கு 9:45 ஆகிடுச்சு. 10 மணிக்கு சாமிக்கு வந்து கட்டுறாங்க. அவர் கிளம்பும்போது மணி வந்து 12:45 1 ஆகிடுச்சு மதியம். இதை இப்போ வந்துட்டார் சாமிங்க. இவங்களுக்கு கட்டுறதுக்கு கூட இவங்கெல்லாம் கூட ஒன்றா போகிறவங்க தான். அவ்வளோதான். சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என் பெருமான் ஐயப்பன். ஆக்சுவலாக ஐயப்பன் அப்படின்னா ஷியாமோட ஃப்ரெண்டு ஐயப்பா இருக்காப்புல. மறக்கவே மாட்டேங்க. அவங்களாம் வந்து ஒன்றா படித்தவங்க காலேஜில். ஐயப்பன். நான் ஐயப்பனையும் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நம்ம சேனல்லே நான் போடுறேன் ஐயப்பனோட விலாகை. ஐயப்பன் வந்து எங்கள் ஷியாம் எப்படியோ அதே மாதிரி தான். ஆனால் வீட்டுக்கு வந்து ஆயிடுச்சு 1 வருஷம். ஐயப்பன் வந்து பேர் ஐயப்பன். அவருக்கு அப்படி இருப்பாப்புல. ஒரு தடவை ஐயப்ப பூஜைக்கு கூப்பிட்டுட்டு அவர் தெலுங்குலேயே சொல்லுவார் சாமி சரண கோஷத்தை. ஸோ இருமுடி கட்டிட்டு வந்தோடனே எல்லோரும் விழுந்து கும்பிட்டோம் ஐயப்பா சாமியை. எல்லோரும் விழுந்து கும்பிட்டுட்டோம். கூப்பிட்டவங்களாம் வந்திருந்தாங்க. எங்கள் அண்ணாத்த மாலை போடுறாரு. அவர் குருசாமி. அவரால் இப்போ போட முடியல மாலை. ஐயப்பன் கூப்பிடலம்மா போடணுமா அப்படின்னாரு. மாலை போட்டு அவரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எல்லோரும் பின்னாடியே வந்து ஐயப்பன் கோயிலை சுற்றி வரும்போது ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இருமுடி கட்டிட்ட உடனே எங்கள் ஐயப்பா சாமி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார். மாரியம்மன் கோயிலில் தான் வழக்கமாக இங்கே தான் வந்து இருமுடி கட்டுவோம். எங்கள் ஷியாம் வந்து 10th படிக்கிற காலத்துலேருந்து போட்டுட்ருக்காரு மாலை. இந்த கோவிலில் தான் கட்டுறோம் அவருக்கு. எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பனுக்கு ஒரு பூஜை வைக்கணுன்னு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டிட்டு ஐயப்பன் கொஞ்சம் நமக்கு இடம் கொடுக்கட்டும், ஒரு ஃப்ளோர் மேலே கட்டணும்னு ஆசை. அதை கட்டி முடிச்சுட்டு புது வீட்டில் ஐயப்பனுக்கு ஒரு பூஜை வச்சிடலாம் அப்படின்னு வேண்டுதல். அவர் வந்து நடத்தி கொடுக்கட்டும். ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். உள்ளே அம்மன் கிட்டே போயிட்டு இருமுடியை உள்ள சன்னதிக்குள்ளே இறக்கி வச்சுட்டு எங்கள் ஐயப்பா வெளில வராரு. இதுக்கப்புறம் தான் ஐயப்பா சாப்பிட போகிறாரு. இப்போது நான் வீட்டிலேருந்து பைனாப்பிள் கேசரியும் கொழுக்கட்டையும் பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். ஸோ தொன்னையில் போட்டு அங்கே உட்காந்துருந்தவங்களுக்கு எங்கள் ஹிதியா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னேன். அத்தைன்னு அத்தை பாட்டி சாமி அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தது. புனிதா தான் கப்பில் தொன்னையில் போட்டு கொடுத்தா பாருங்க. அப்போல்லாம் கூட பிரிஞ்சி டபராவில் இருந்தது. நாங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் குருசாமி சொன்னார். என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து டிஃபன்லாம் கட்டிட்டு வர வேண்டாம், இங்கேயே எல்லாமே இருக்குது லஞ்ச் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு. போன வருஷம் பார்த்திங்கன்னா டிஃபன்னே ஐட்டமே கொடுத்தாங்க. இட்லி பொங்கல் பூரி வடை கேசரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் போன வருஷம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெறும் டபராவில் பிரிஞ்சி மட்டும் வச்சுருந்தாங்க. ஒரு சாமியை விடலை எங்கள் பாப்பா. இங்கே பார்த்தீங்களா, எல்லாருக்கும் பிரசாதம் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தா. நான் தொன்னையில் போட்டு கொடுத்தேன். குழந்த ஒத்தர் விடாமல் அத்தனை பேருக்கும்
எடுத்துகிட்டு போய் கொடுத்தா வழக்கமாக கேசரி பார்த்தா எனக்குன்னு கேட்பா. ஆனால் இந்த தடவை வாயவே திறக்கல. அந்த தென்னையை எடுத்துகிட்டு போய் இது பாருங்கள் அவங்க சின்ன தாத்தாக்கு ஒத்தரை விடலை. யாருக்கிட்ட அது வந்து மூஞ்சி தெரியாதவங்க அப்படிலாம் கிடையாது. யார் பேசினாலும் சீனு சிரிச்சுட்டே பேசிகிட்டே போயிடுவா. நான் தான் குழந்த மாதிரி ஆயிட்டேன். அது பின்னாடியே பாத்தி பாத்தின்னு என்னை அழகாக கூப்பிடும். அதுவும் பத்துன்னு அழகாக சொல்லும். ஓகேங்களா? அதுக்கு பாப்பா கையால் ஒரு 10 பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. இதோ தாத்தா தாத்தான்னு இவருக்கும் கொடுத்தது. அவர் தான் ஊட்டி விட்டார். மற்ற எல்லோரும் வாங்கினாங்க. எங்கள் குருசாமி தான் ஊட்டி விட்டார். பாருங்க புனிதா கொடுக்குறாங்க வாங்கிட்டது. இதோ இந்த தாத்தாவும் அப்படி தான். எங்கள் ஷாம் ரெடி ஆகிட்டாரு. நான் அவர் சாப்பிடலை. தூக்கி வச்சுக்கிட்டாரு ஹாய்ன்னு. சாமி சாமி சாமின்னு தாத்தா அப்பான்னு எல்லாரோடையும் ஒரே அட்டகாசம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் பிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு ஓட்டம். பஸ்ஸு வந்து நின்றுருச்சு. பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரே போட்டு வச்சுருந்தாங்க சீட்டில். ஸோ பஸ்ஸுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. முன்னாடி ஐயப்பா ஃபோட்டோ வச்சு இருக்கிற மாலையெல்லாம் கட்டி அழகாக பஸ்ஸுக்கு வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணாங்க. ஆனால் இந்த ஐயப்பனை நோக்கி போகிற பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். மற்ற நாளாக நம்ம டூர் போவோம்ல, அந்த மாதிரி இது இருக்கவே இருக்காது. எங்கள் ஷியாம் சாமிக்கு இங்கே தான் வச்சுருந்தாங்க. இதை பாருங்கள் நான் எப்படி உக்காந்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஐயப்பாவோட ஜோல்னா பை, மாலை, அதுக்குள்ளே பிஸ்கெட்டு, ஐயப்பாக்கு பழம் எல்லாமே வச்சுருந்தேன். அவருக்கு நிறைய லக்கேஜ் கொடுக்கல. 2 வேட்டி 2 துண்டு மட்டும் தனியாக ஒரு இதில் போட்டு கொடுத்துட்டேன். பாருங்க எல்லாம் இப்போ குருசாமி கட்டிகிட்ருக்காங்க. குருசாமிக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருப்தி ஆகிடும். அதுவும் பாடுவாங்க பாருங்கள், எங்கள் குருசாமி பாலா குருசாமின்னு சொல்லிட்டு அந்த குருசாமி பாட்டு பாடிட்டு போகும்போது பக்தி மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது பிடிக்கும். அந்த அந்த ஒரு பயணம் பெரிய பாதை சின்ன பாதைன்னு சொல்லிட்டு போகும்போது எங்கள் சாமி சின்ன பாதை தான் போனார். ஆனால் கூட போனவங்களோட 5-6 பேர் வந்து பெரிய பாதை போனாங்க. எங்கள் ஐஷு பாருங்கள் எடிட்டர் எப்படி எந்த கேப்பில் எடுக்கிறாங்க பாருங்கள் வீடியோவை. குருசாமி கட்டிகிட்ருக்காரு. ஒரு 3 குருசாமி இங்கே கூட போனாங்க. நான் சொன்னேன் டைரெக்டாக அந்த பக்கம் போய் எடுமான்னு. க்ரௌடாக இருந்தது, அந்த பக்கம் போகவே முடியல. எல்லோரும் ஷியாமை வந்து சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறதுனால பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ நாங்களாம் வந்து குருசாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஸோ உங்கள் வீடுகளில் ஐயப்பா மாலைக்கு இது பண்ணுவீங்களா, போயிருக்கீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல போயிட்டு போயிருக்கீங்களாலாம் சொல்லுங்கள். அடுத்த பேட்ச்சு இவங்க கட்டினோடனே அடுத்த பேட்ச் வந்தாங்க கட்டுறதுக்கு. அவங்களுக்கு நெய் தேங்காய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் அடுத்த குருசாமி சரணம். ஒரு சரணம் சொன்னார் பாருங்க, அப்படியே உட்காந்துட்டோம். வேறு லெவல். அவர் பொறுமையாக ஒவ்வொரு சரணத்தையும் அந்த குரலில் அவர் வசத்தி ஐயப்பனை கூப்பிடும்போது அந்த படத்தில் இருக்க ஐயப்பன் நேராக ஏந்து வந்துடுற மாதிரி இருந்தது அவர் சொன்ன சரண கோஷம். அப்படி சொன்னார். சுவாமியேன்னு அவர் இழுத்து கூப்பிடும்போது வீரமணிகண்டன் அவர் வீரமணிதாசன் பாடுற அந்த பாட்டெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்ததுங்க. எனக்கு நான் நிறைய ஐயப்பன் பாட்டு பாடுவேன்.
அதுவும் அந்த இந்த பாட்டு இருக்குது பாருங்கள், அவர் ஃபர்ஸ்ட் அந்த சாங் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, அந்த பாட்டு இன்றைக்கெல்லாம் கேட்டுட்ருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சாங் அது. ரெடி ஆயிடுச்சு பஸ்ஸு. எங்கள் சாமி வந்து திருப்தியாக போயிட்டு வரணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். எஸ்எஸ்கேன்னு ஐயப்பன் போட்ட வேல் போட்ட ஒரு பஸ்ஸு, மினி பஸ்ஸு. ஐயப்பா உட்காந்துட்ருக்காரு நல்ல ஃபோட்டோவில். ஏன்னா 12:30 அதுக்குள்ளே வந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சாமிங்கெல்லாம் இருமுடி பை எடுத்துட்டு பஸ்ஸில் வைக்க வந்துட்டாங்க. பஸ்ஸில் அந்த டிக்கி பின்னாடி இருக்குல்ல, அதில் வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய், சூற தேங்காய் விடுறாங்க. எடிட்டர் வீடியோ எடுத்தது எங்கள் ஐஷு. ஒரு இது விடலை. வளைச்சி எடுப்பாங்கன்னு வாங்களே, அந்த மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தா. பாருங்க, சூரத்தேங்காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒருத்தர் இல்லாமல் எல்லோரும் போயிட்டு வெட்டிகிட்ருக்காங்க. எங்கள் சாமி வராரா பாருங்கள், இந்தா வராரு பாருங்கள் எங்கள் சாமி, எங்கள் ஷியாம் சாமி வராரு. சூரத்தேங்காய் விட்டுட்டு முடிய இருமுடி பையை வந்து பஸ்ஸு பின்னாடி இறக்கிட்டு பஸ்ஸில் போய் உக்காந்துக்கலாம். இந்த விடப்படுறாரு பாருங்கள் சூரத்தேங்காய். விட்டாச்சுங்க. நெய் தேங்காய் கட்டும்போது சூரத்தேங்காய் கையில் கொடுத்துருவாங்க, இங்கே விடுறதுக்கு, அங்கே போயிட்டு தேங்காய் இது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே தேங்காய் உடைப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம இஷ்டம், அங்கே உடைச்சிட்டு தான் வருவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஆலங்கழிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு உள்ளே போய்க்கலாம். ஒருத்தராக இருமுடி கட்டை இறக்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஹிதியாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, டேடி வந்து கிளம்புறாங்க. டேடி ஷாம் நானும் வரேன். அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நானும் வரேன், என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கள் சாமி மேலே ஏறி உட்காந்துட்டாரு. இதை பார்த்தீங்களா, இந்த விண்டோ சீட்டில் தான் இருக்கார். சாமி மாதிரி ஐயப்ப மாதிரி சாமி மாதிரின்னு எல்லோரும் வந்து ஐயப்ப கோஷம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 12:30 வண்டி கிளம்பணுன்றதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்கள் சாமி வந்து கட்டிட்டு கிளம்பி போனார். குருசாமி வந்து வண்டிக்கு எலுமிச்சம்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து சுற்றி போட வந்துட்டார். இப்போ அடுத்தது இவங்க வந்து பாலா குருசாமி கட்டிட்டு கிளம்பிடுவார். கன்னிசாமி, மணிகண்டசாமி, அப்புறம் வந்து குருசாமி, இவங்கெல்லாம் தான் வந்து வழிநடத்திட்டு போவாங்க. மற்ற ஐயப்ப சாமிகளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்மள்தையும் கன்னிசாமி இருந்தாங்க, நான் கன்னிசாமிக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். மணிகண்ட சாமி இருந்தாங்க. கடைசியில் ஒரு 3 குருசாமி கிளம்புனாங்க. ஸோ எல்லோரும் வந்து உட்காந்தாச்சு. இந்த வண்டி கிளம்புது பாருங்கள். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மூவ் ஆகுது. எல்லோரும் ஐயப்ப சாமிகளுக்கு சரண கோஷம் பாடணும். வண்டி நகர்த்தி அப்படி முன்னாடி போய் மெயின் ரோடில் நிப்பாட்டிட்டாங்க. குருசாமி கட்டுறாரு. எல்லோரும் குருசாமிக்கு வந்து அரிசி போட்டுட்டு வேண்டிக்கிட்டோம். ரொம்ப தங்கமான குருசாமி. முன்னாடியே சொல்லிவிடுவார், 1.5 மாதம் முன்னாடியே ஃபோன் பண்ணிவிடுவார். இந்த மாதிரிம்மா, இந்த தேதிம்மா, அந்த தேதிம்மா, என்னம்மா புக் பண்ணிட்டுமாம்மான்னு கேட்டுருவார். ஓகே குருசாமி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
அதோட கரெக்டாக எப்போ எங்கே பூஜைன்னு கரெக்டாக ஷியாமுக்கு தகவல் சொல்லிடுவார். ஷியாம் சாமி வந்துடுங்க சாமி. அவர் வயசுக்கு ஷியாமெல்லாம் சின்ன பையன், ஆனால் அவர் அப்பயும் சாமி போட்டு தான் சொல்லுவார், ஷியாம் சாமி வந்துடுங்க அப்படின்னு. ஸோ குருசாமி கட்டிட்டாருன்னா நம்ம வந்து பஸ்ஸில் அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த இருமுடி பையில் இருக்கக்கூடிய அரிசி, நெய், அப்புறம் முந்திரி, திராட்சை, கல்கண்டு இதெல்லாம் வச்சு நம்ம பொங்கல் செஞ்சு சக்கரை பொங்கல் செஞ்சு அதில் அச்சு வெல்லமும் இருக்கும், நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஐயப்பனுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சு தீபாராதனை காமிச்சு நீர் விளாவிட்டு ஐயப்பா நல்லபடியாக வச்சிருன்னு சொல்லி அவரோட துண்டு, அவரோட படம், அந்த இருமுடி பை, நெய் தேங்காய் பை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பேக் பண்ணி அழகாக எடுத்து மேலே வச்சிடணுங்க. இதுதான் ஐயப்பனுடைய சம்பிரதாயம். நடுவில் அந்த மாலை போட்டப்போ நமக்கு இஷ்ட தெய்வ கோயில், குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணணும். ஐயப்பன் மாலை போட்டவங்களும் பண்ணலாம், அவங்க வீட்டை சேர்ந்தவங்களும் நம்ம வந்து அன்னதானம்லாம் பண்ணலாம். ஸோ எங்கள் ஐயப்பா குருசாமியோடைய இருமுடி போய் பாருங்கள், புலித்தோல் அந்த அந்த டிசைனில் இருந்தது. பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்தது, ஆசையாக இருந்தது, ஒரு பக்தி நமக்குள்ளே வந்தது. இவர் வந்து குருசாமி இந்த அளவுக்கு ஒரு குருசாமி இருக்கிறது பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு குருசாமி தலையில் இருமுடி போய் வைக்கும்போது நிஜமாகவே இங்கே கண்ணெல்லாம் கலங்கிட்டு நம்மளுடைய குருசாமி அப்படின்ற ஒரு இது வந்தது, ஒரு பக்தி மயம் வந்தது குருசாமிக்கு வந்து எடுத்து வைக்கும்போது. பயபக்தியோடு அத்தனை பேரும் குருசாமிக்கு வந்து சரணம் சொல்லி அவர் வந்து ரெடியாகும்போது, அவர் தலையில் வந்து இருமுடி பைய வைக்கும்போது அத்தனை பேரும் மனசால் சாமி சரணம் சொல்லிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு ஒரு ஆன்மீக வைப்பு மெய் சிலிர்க்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ குருசாமியினுடைய தலையில் வந்து இருமுடி பைய வச்சாச்சு. ஸோ எல்லோரும் குருசாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். நமக்கு நம்ம ஹிருதயா தான்ப்பா, ஹிருதயா கூடயே இருக்கணும், அப்படியே பழகியாச்சு. எனக்கு லீவுன்னா ஹிருதயா கூட வந்துடணும், அதுவும் பாத்தின்னு கூடயே இருக்கும். ஸோ ஐயப்பனுக்கு மாலை இருமுடி கட்டியாச்சு, மாலை போட்டு இருமுடி கட்டி ஐயப்ப சாமிகள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து புதன்கிழமை, எங்கள் சாமி எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவார். அவர் வந்த பிறகு அதையும் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லா வீடியோவையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் அதிகமாக வளரவும் வியூஸ் வர்றதுக்கும் ஒரு வந்து வாய்ப்பு கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் வந்து ரெகனைஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணுற சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சேனலை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சோஷியல் டீம் பது சேனலில் வர எல்லா வீடியோவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. எந்த வீடியோ போட்டாலும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மாதிரி வளர்கிற யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்ம வந்து மனசில் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சாமி வந்து குருசாமியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குருசாமி வர ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் விழுந்து கும்பிட்டோம், குருசாமி காலில் விழுந்து. பாருங்கள், குருசாமி கோயிலை சுற்றி வராரு பாலா குருசாமி. பாடிட்டே வந்தோம். அந்த பாட்டை வந்து எல்லோரும் கூட கூட பாடிட்டு வந்தோம். ஸோ எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி மாலை அவங்கவுங்க சாமிக்கிட்டேருந்து மாலையை வாங்கிட்டாச்சு. சரி, நான் வீட்டு வாசலில் மாலையை போட்டேன்னா சாமி காலத்தில் விழுந்த மாலையை போட்டால் ரொம்ப இதுன்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. தேங்காய் உடைச்சிட்டு கடைசியாக குருசாமி கிளம்புறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.